ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக சார்ந்த விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலயபட்ச அமாவாசையானது வரப்போகுதுங்க. இந்த அமாவாசையில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும். அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலயபட்சங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், இந்த மகாலயபட்ச அமாவாசையில் மெயினாக நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும், அதை செய்கிறதுனால முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லா தாள்களையுமே ரிஷப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி மேஷ ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் மேஷத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மகாலய அமாவாசை 2024 எப்போது வருது, இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க திதி கொடுக்க உகந்த நேரம் எதுங்கிறத சொல்கிறேன். முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அமாவாசைகளிலே மிகப்பெரிய அமாவாசையாக மகாலயபட்ச அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. மேலும் இந்த அமாவாசையை தவற விடக்கூடாது. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இந்த மாதிரி தினத்தில் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த வருடம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசை வருது. அன்றைய தினம் முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இதில் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தான். இந்த எளிமையான தர்ப்பணத்தை கொடுக்கக்கூடிய முறையை தெரிஞ்சு நம்ம கண்டிப்பாக கொடுத்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக மொத்தம் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் ஒவ்வொருவருமே தர்ப்பணம் கொடுக்கணும் என்று அழுத்தமாக ஆணித்தனமாக சொல்லப்படுது. அதே போல் இந்த மகாலயபட்ச அமாவாசை பற்றி பலவிதமான சிறப்புகளானது சொல்லப்படுது. அதில் மெயினாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்யணும் என்று உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை ரிஷப ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. பித்ருபட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய மகாலய அமாவாசை இந்துக்களாகிய நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாள் முன்னோர்களை வழிபடுவதற்கான நாளாக அர்ப்பணிக்கப்படுகிறது. ஆன்மீகத்தில் உள்ள நம்பிக்கைகள் படி இந்த சமயத்தில் மக்கள் நாம் இறந்தவர்களாகியோருடைய ஆன்மாக்களை சாந்திப்படுத்த பல்வேறு பூஜைகளை செய்து அவர்களை வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது. முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கை. ஒருவேளை மகாலய அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த விரும்பீர்கள் என்றால் ஒரு சில விளக்கு பரிகாரங்களை இந்த நாளில் நீங்கள் செய்வதன் மூலமாக அதனை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். அது எப்படிங்கிறத தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு அனைத்து வகையான பூஜைகளை செய்வது ஒருவர் பித்ருதோஷத்திலிருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. இதன் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கையில் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். மேலும் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும். மகாலய அமாவாசை அன்று முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது முன்னோர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு சில பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பலர் உங்களுடைய முன்னோர்களுடைய வீட்டில் தினமும் வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பீங்க. ஒரு சில வீடுகளில் கட்டாயமாக முன்னோர்களுடைய புகைப்படம் இருக்கும். இந்த புகைப்படம் வருடம் முழுவதும் அப்படியே கவனிக்கப்படாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க மகாலய அமாவாசை அன்று கட்டாயமாக அதனை சுத்தப்படுத்தி அதற்கு பூ வைத்து அதன் கீழ் விளக்கு ஒன்றை ஏற்றி வைக்க வேண்டும். அது அகல் விளக்கு, எந்த விளக்கு வேணாலும் இருக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதை வெளிப்படுது. இது உங்களுடைய முன்னோர்களை மகிழ்ச்சி அடைய செய்யும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பலனையும் கிடைக்க செய்யும். அப்புறம் அரசமரம் என்பது அனைத்து கடவுள்களும் குடியிருக்கக்கூடிய ஒரு மரமாக கருதப்படுகிறது. மேலும் நமது முன்னோர்கள் கூட அதில் வசிப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக மகாலய அமாவாசை அன்று நமது முன்னோர்கள் பூமிக்கு வரும்போது அவர்கள் அரச மரத்தில் தான் தங்குவாங்களாம். இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் மகாலய அமாவாசை அன்று அரச மரத்தடியில் விளக்கேற்றி வைத்து வணங்கினால் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சரியான வாழ்க்கை பாதையை காட்டி உங்களுக்கு வெற்றியடை செய்வாங்க என்று சொல்லப்படுது. மேலும் தற்போதைய காலகட்டத்தில் பலர் தங்களுடைய வீட்டு வாசலில் முன் விளக்கை ஏற்றி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இது நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் இருந்தீங்கன்னா மகாலய அமாவாசை அன்று முன்னோர்கள் வர்றதுனால முன்னோர்கள் முன் வாசப்படி வழியாக தான் வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. எனவே முன் வாசப்படியில் விளக்கேற்றி வைக்கிறது நல்லது.
அதுக்கப்புறம் இதனை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய அமாவாசை அன்று கூட இப்போ நான் சொன்ன விளக்கு ஏற்றதை செய்யலாம். வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைப்பது உங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை அதிர்வுகளை அகற்றி அதே சமயத்தில் உங்கள் முன்னோர்களை சந்தோஷப்படுத்தும். இப்படி பல வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விளக்கேற்றினா இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சில பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அடுத்ததாக இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் மாறுறதுனால உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையினால் கிரக மாற்றம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குங்கிறத பார்க்கலாம். வெள்ள மனதோடு அனைவரிடமும் பழகக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ராசிநாதன் பல நல்ல பலன்களை பெற மாதிரி அமைகிறாரு. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்ற மாதிரி சூழ்நிலை அமையும். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு சேரும். அதுக்கப்புறம் எதிர்பார்த்த பணமும் சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்க சூழ்நிலை நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சுகாதிபதி சூரியன் சஞ்சாரம் 6வது இடத்தை பார்க்கறதுனால திடீரென உடல்நல கோளாறு ஏற்படும். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அத்தனையுமே நீங்கும். அப்புறம் வியாபார தொடர்பான பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். பணவரவும் உங்களுக்கு திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. அதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக தொடர்பான இடமாற்றங்கள் ஏற்படலாம். அட் த சேம் டைம் குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருக்கிறது இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லது. அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை மெயினாக காட்டணும். பெண்களுக்கு கூட சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியானது உண்டாகும். அப்புறம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லது. வாக்குவாதங்கள் வைத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்தில் முடியும். அப்புறம் பயணங்கள் போது கவனம் தேவை. இதில் ரிஷபராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசையினால் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தி தரும். உடல் ஆரோக்கியமும் பெறும். கடன் பிரச்சனையும் தீரும். மாணவர்களுக்கு கூட மற்றவர்களை திருப்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கணும். கல்வியில் ஆர்வத்தோடு செயல்படணும். இதெல்லாம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதையும் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மற்றவர்களோடு வாக்குவாதங்களை தவிர்க்கணும் என்று சொல்லப்படுது. அப்போ தான் பகை ஏற்படாமல் இருக்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது அரிதாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை தரலாம். அதனால் அதில் கவனம் தேவை என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வியாபார தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தீர ஆலோசிக்கிறது நல்லது. தீர ஆலோசித்த பின் முடிவு எடுத்திங்கன்னா ஓரளவு பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருக்கிறது நன்மை தரும். அதனால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த அமாவாசைக்கு பிறகு கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் மிருகசீரிடம் 1, 2 பாதம் இதில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களோடு கருத்து மோதல்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் சரியாகும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது மற்றும் அவர்களுடைய நலன்களுக்காக பாடுபட வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. நீங்கள் இந்த டைம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை அன்று ஆதிபராசக்தியை வணங்குறது. இது செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும், மன நிம்மதி கிடைக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மகாலயபட்ச அமாவாசையில் கிரக மாற்றங்களால் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இதுதான் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்ட இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.